2024ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் தமிழகத்திற்கு எந்த ஒரு பயனும் கிடையாத பட்ஜெட் தாக்கல்தான் இன்று நடந்திருக்கிறது என்று முழு எதிர்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இவர்கள் ஊழல் செய்வதற்கு கணக்கு காட்டுவதாகத்தான் இந்த பட்ஜெட் கூட்டம் இருக்கிறது என்றும், இதற்கு சபாநாயகர் அப்பா அவர்கள் வக்காலத்து வாங்குவதும் குறிப்பிடத்தக்கது என்றும் கூறியுள்ளார். கடுமையான ஆவேசமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்ஜெட் தாக்குதல் பற்றியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக 30,000 கோடி கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்குதல் கூட்டத்தில் 30,000 கோடி ஊழல் செய்யப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் என்றும், 2 ஆண்டுகால ஆட்சியில் கோபாலபுர குடும்பம் 30 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக ஆடியோ ஒன்று வெளியானதன் காரணமாகத்தான் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் பதவியும் மாற்றப்பட்டது. நிதியமைச்சராக தற்பொழுது திமுகவின் கொத்தடிமையாக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் தற்பொழுது நிதியமைச்சராக பொறுப்பேற்று முதல் சட்டப்பேரவை நிதி பட்ஜெட்டையும் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட் தாக்குதலில் எந்த ஒரு சாராம்சமும் மக்களிடம் சேராது என்றும், குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தால் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தது தற்பொழுது தகுதியுள்ள பெண்களுக்காக மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதிலும் ஊழல் செய்துவிட்டு தமிழக பள்ளி கல்விகளுக்கு வருடம் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மடிக்கணினி இலவசமாக வழங்கப்பட்டது. அதுவும் நிறுத்தப்பட்டு திமுகவின் ஆட்சியில் புதிதாக டேப்லெட் வழங்கப்படும் என்று கூறினார் ஸ்டாலின் அவர்கள். அதுவும் தற்பொழுது பயனளிக்கவில்லை. கேட்டால் கல்வித்துறை அமைச்சர் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செழுமையாகத்தான் இருக்கிறது என்றும் வாய்க்கு வந்ததை கூறுவதாக தற்பொழுது விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார் கல்வித்துறை அமைச்சர் என்றும் தற்பொழுது ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் கொத்தடிமைகள் ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது. பொம்மை போல் முதல்வர் செயல்பட்டு வருகிறார். சாராம்சம் இல்லாத நிதி பட்ஜெட் தற்பொழுது தமிழக மக்களுக்கு ஏமாற்றம்தான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர் கூறியுள்ளார். இது மட்டுமல்லாமல் நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் மீது 2 ஊழல் வழக்குகள் இருக்கிறது. அவர் மீது நிதியமைச்சராக பொறுப்பு கொடுத்தது எதற்காக? ஊழல் செய்து திமுகவினர்கள் வளர்ந்து வருவார்கள். ஆனால் தமிழக மக்கள் ஏழ்மையில் வாடி பஞ்சம் பளிப்பதற்காக மற்ற மாநிலங்களுக்கு செல்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.